வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுதாக. இந்த காலவெளியில் கூட மறுபடியும் இந்த ஆன்லைன் செய்தி மூலமாய் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோட கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு நல்லவராய் கர்த்தர் இருந்திருக்கிறார். எவ்வளோ நாசமோசங்கள் வந்த போதிலும் கூட நம் தேவன் நம்மை காப்பாற்றி அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஜீவனுக்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவெளியில் கூட நீங்கள் எல்லாவரும் உங்களுடைய வீடுகளை கூடி கர்த்தரை ஆராதித்திருப்பீங்க, பாடலை பாடி கர்த்தரை துதித்திருப்பீர்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நம் கர்த்தரை வசனத்துக்கு நேராய் கடந்து போலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோட பேசும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நம் யாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோட பேசும், இந்த காலவெளியில் கூட என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நான் வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி, எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து போலாம். நம் யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையில ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே கர்த்தாவே நாமத்தை போற்ற எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி உம்முடைய துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை ஏற்படுத்தி எங்களை அழைத்த தேவன், இந்த காலவேளை கூட மிகுந்த நன்றியோடு உடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். இந்த ஆராதனைக்குரிய சகல துதியும் சகல கனத்தையும் சகல மகிமையும் வெகு ஜாக்கிரதையாய் நாம் உமக்கே செலுத்துறோம். தகப்பனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை கூட கர்த்தாவே நீர் எங்களை காப்பாற்றி வந்தீர், எங்களை நடத்தி வந்தீர், எங்கேயும் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் நடத்தின எல்லா வழிகளையும் நினைக்கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் இந்த காலவேளை உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது வாஞ்சியோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலவேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வார்த்தை கேட்கிற நாங்கள் வார்த்தை கேட்டு அதன்படி ஜீவித்து அதை நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தப்படவும் உங்களுடைய வருகை கேட்டு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை கர்த்தர் கிருபை தருவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அண்டே எங்களோட கிரியை செய்யட்டும், அண்டை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா, வெறும் நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடி அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்படுகிறோம். இந்த நேரம் எங்களுக்கு ஆவிக்குள்ளாய் மாற்றி தாரம். எங்களுடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுதுமா என்ற ஜீவ பலியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஜீவ பலியாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். தகப்பனே, அந்த நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க, கர்த்தர் வழி நடத்த நீர் பேசும். ஆண்டவர் சத்தத்தை கேட்க, உங்களுடைய வார்த்தை கேட்க வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, எங்களோட பேசுவீராக. இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றித்தான். சிந்தனைகள் சிதறாதபடிக்கப்பா அண்டை எங்களை காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 John chapter 3 verse 2 and 3. முதல் யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். Beloved, now we are children of God, and it has not been yet revealed what we shall be, but we know that when he is revealed we shall be like him, for we shall see him as he is. And everyone who has hope in him purifies himself just as he is pure. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்றும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் ஒரு பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்றது அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாம் நம்மை சுத்திகரித்து நாமும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில நம்ம எந்தெந்த கோணங்கள்ல எந்தெந்த விதத்துல நம்முடைய சரீரங்களை நம்முடைய ஆவியில நம்ம பரிசுத்தப்பட வேண்டியும் அவசியம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் வருகிறோம். நம் தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் உணர்ந்தால் மாத்திரம்தான், அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறார் நாம் உணர்ந்தால்தான் நாம் நம்மை சுத்திகரித்து அந்த வழியாய் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் நிதானித்து பார்க்கணும். நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது நம்மை அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் கர்த்தருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து எங்கெங்க ஆண்டவரே நான் குறையப்பட்டிருக்கிறேன், நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நான் எங்க குறையப்பட்டிருக்கிறேன் சொல்லி நம்மை நிதானித்து பார்த்து நம்ம கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை பரிசுத்தப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம் என்பதை நாம் இந்த காலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த நாட்களிலே நம்ம பரிசுத்தப்பட வேண்டிய காரியங்கள் நாம் பார்த்தோம். நம்முடைய வழிகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், நம்ம பொருள் ஆசைகள், அது மாத்திரம் நம்முடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்த்தது மாத்திரம் இல்ல, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நம்ம மற்றவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக வார்த்தைகள், வசனங்கள் நம்ம இந்த வாரங்கள்ல நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டு நம்ம விட்டு விடாமல் அதை தியானித்து தொடர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க அதை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நாம் நிதானித்து பார்த்து நம் கர்த்தருடைய விரும்புகிற பரிசுத்தத்தின் நேராய் நாம் கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னொரு காரியத்தை இந்த காலவேளை நாம தியானிக்கலாம். தயவுசெய்து யாவரும் மிகுந்த கவனமாய் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலவேளையில கூட நாம் தியானிக்க வேண்டிய காரியம் நம்முடைய கரங்கள். நம்ம 24 சங்கீதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் போது 4வது வசனத்தை வாசிப்போம். 24 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். He who has clean hands and a pure heart, he who has a clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol, who has not lifted his soul to an idol, nor sown deceitfully, கைகளில் சுத்தமுள்ளவனும், பாருங்க, கைகளில் சுத்தமுள்ளவனும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்துல மாசில்லாதவனும் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அன்பான அருமையான விசுவாசிகளே, இந்த காலவேளையில கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றா, கைகளை சுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யார் இந்த கையில சுத்தமா இருக்கிறவர்கள், இவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1வது வசனத்தை நம்ம இப்படியா வாசிக்கிறோம். 1வது வசனம், சங்கீதம் 24:1. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைப்பான். 3வது வசனத்தை வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான் அப்படின்னு சொன்னால், முதல் குவாலிஃபிகேஷன் கர்த்தர் விரும்புற காரியம், நம் தேவனுடைய பர்வதத்துக்கு நம்ம ஏறணும்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும்னா, கர்த்தருடைய பர்வதத்துக்கு நம்ம ஏறணும்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லி முதலாவது குவாலிஃபிகேஷன் கைகளில் சுத்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னும் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் யார் கையில சுத்தமா இருக்கிறோம் அவன் பலத்து போவான் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம்.
அவன் பலத்து செலுத்திருப்பான். நம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போக வேண்டிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வான், நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். நீ வாசிங்க யோபு 17 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 17 அதிகாரம் 9வது வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் தன்னுடைய வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். மென்மேலும் பலத்து போவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல வாசித்து பார்க்கும்போது வசனம் சொல்ல வாசிங்க இங்கிலீஷ்ல. Yet the righteous will hold to his way, and he who has clean hands will be stronger and stronger. பாருங்க, he who has clean hands will be stronger and stronger அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வேதம் சொல்லுது அவங்க இன்னும் பலத்து போவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். They will go stronger and stronger. இந்த நாட்களில் நம்ம விசுவாசிகளை நம்ம பார்க்கும்போது அநேக விசுவாசிகள் நம்ம பார்க்கிறோம். அவங்க சுத்தமுள்ள கைகளா இருக்கிறதுனால அவங்க சமுதாயத்துல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அநேகர் என்ன செய்ய பலத்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, அவிசுவாசிகள் கூட நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கைகள் அவங்க சுத்தமா இருக்கும் போது அவங்க அநேக காரியங்களை பலத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம் விசுவாசிகள் ஆகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம், கர்த்தருடைய பர்வதத்துக்கு நாம் ஏற வேண்டுமே, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போறோமே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாம் நிற்கணுமே, அதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதுக்காக நம்ம அங்க போய் நம்ம நிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல பர்வதங்களை நிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஏறணும்னா கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த கைகள். நம்முடைய கைகள் பரிசுத்தம் இல்லைன்னா வைத்துக் கொள்ளுங்க, நாம் ஒருபோதும் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, கர்த்தருடைய பர்வதத்துல ஏற முடியாது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நிற்கவே முடியாது என்பதை நாம் நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நல்லது. நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்குதா? இப்ப என்னென்ன காரியங்கள்ல நம்ம கைகள் கரைப்படுத்துது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இந்த காலை வேளையில உங்கள் முன்பதாக வைத்து நம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எந்தெந்த காரியம் வைத்து நம்ம பரிசுத்தப்பட வேண்டும், நம்முடைய கைகளை தீட்டுப்படுத்துற கைகள், கரைப்படுத்துற கைகள், நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்துற காரியங்கள் என்னன்னு சொல்லி நாம் இந்த நாட்களில சில காரியங்களை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். முதலாவது ஏசாயா 31 அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 31 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். For in that day every man shall throw away his idols of silver and his idols of gold, which your own hands have made for yourselves. உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரங்களையும் பொன் விக்கிரங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள். பாருங்க, வேதம் சொல்லு உங்கள் விக்கிரகங்களை நாம் என்ன செய்யணும்? வெறுத்து விடணும். மறுபடியும் வாசி இந்த வசனம். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். ஆமென். உங்கள் கையில செய்த விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். விக்கிரகங்கள் நம்மை தீட்டுப்படுத்துற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கிறோம். அது பொன்னானாலும் சரி, அது வெள்ளியானாலும் சரி, நம்ம கைகளால் செய்யப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம கைகளால் செய்கிற அந்த விக்கிரகங்களை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 35 அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யாக்கோப் தன் குடும்பத்துக்கு சொல்ற ஆலோசனை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கைகளை இருந்த விக்கிரகங்களை பொதிக்கிறதை நம்ம வேதத்தை பார்க்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 35 அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், பாருங்க, உங்களுடைய கைகளில் இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். பாருங்க, கையில இருந்த அந்நிய தேவர்களும்
காதணிகளும் என்ன செய்தாங்க? யாக்கோபிடத்தில் யாக்கோபிடத்துல கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. தாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை செக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பாருங்க, நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும்போது யாக்கோப் அவங்களுடைய கையில இருந்த எல்லா விக்கிரகங்களையும், அது மாத்திரம் வேதம் சொல்லுது அவங்களுக்கு இருந்த காதணிகளையும் கழட்டி யாக்கோப் இடத்துல கொடுத்து அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் வாங்கி ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவர் புதைத்ததை நம்ம வந்து வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நம்மை தீட்டுப்படுத்துகிற ஏதாவது விக்கிரகங்கள் காணப்படுதா, பொன்னும் வெள்ளியும் காதணிகளும் காணப்படுதா என்பதை நாம் வந்து நாம் நிதானித்து பார்க்கணும். நாம் அதிகமாய் எதை நாம் நேசிக்கிறோம், நாம் அதிகமாய் எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது நமக்கு ஐடல், நமக்கு விக்கிரமாய் மாறுது. இந்த நாட்களிலே நம்ம வந்து ஐடல், நம்ம வந்து விக்கிரத்தை நம்ம வைக்கலன்னா கூட நம்ம அநேக காரியங்களை தேவனை விட அதிகமாய் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது மிகுந்த ஆபத்தான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை விட அதிகமாய் எதிலையும் நாம் அன்பு கூறக்கூடாது. அவரை விட அதிகமாய் எந்த காரியத்தையும் நாம் வந்து நேசிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அவரை விட அதிகமாய் எந்த காரியத்தையும் நம்ம முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த காலவேளை கூட நம்மை நாம் நிதானித்து பார்க்கலாம். எந்த காரியம் நாம் அதிகமாய் கர்த்தரோட அதிகமாய் நாம் எந்த காரியத்தை நாம் முக்கியத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நாம் தேவனுடைய இடத்துல எந்த மனுஷனாவது இல்ல எந்த காரியமோ எந்த பொருளையோ நம்ம அங்க வைத்தோம் என்றால் அது நமக்கு விக்கிரகமம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்தை பார்க்கிறோம். இங்க யாக்கோபுடைய குடும்பத்துல இருந்த விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, காதணிகளை கூட அவங்க வந்து என்ன செய்தார்? கழட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். யாக்கோபு அதை புதைத்தான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விக்கிரகங்கள் காரியம் ஏதாவது இருந்தா நம்ம அதை புதைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். புதைக்கணும். அதை நாம் அதை புதைக்காத நம்ம வாழ்க்கையில் அது நம்ம வைத்திருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டம் சீரா இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் ஓட்ட முடியாது. நம்ம சரியாய் நம்ம ஓடணும்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஓட்டம் சரியா இருக்கணும்னா நாம் நம்முடைய விக்கிரகங்களும் அந்நிய தெய்வங்களும் நம்ம கர்த்தருடைய இடத்துல வேற எதையாவது நாம் முக்கியப்படுத்தி நாம் இருந்தோம்னா அதெல்லாவற்றையும் நாம் புதைத்து போட வேண்டும் சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. இங்க நம்ம வந்து வேதத்தை வாசிட்டு பார்க்கும்போது 5வது வசனத்தை வாசிங்க. அதிலே பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். பாருங்க, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால், பாருங்க, தேவனால அவங்களுக்கு பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஆமென். பாருங்க, யாக்கோபின் குடும்பத்தாரை பின்தொடராது இருந்தார்கள். நம்ம இங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது யாக்கோபுடைய புத்திரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜனத்துல இருந்த பலத்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்கள என்ன செய்தாங்க? சண்டை போட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். இது வந்து அவங்களுக்கு மிகுந்த பிரச்சனையா இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அநேக காரியங்கள் அவங்களுக்கு விரோதமாய் இருந்ததை நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த காரியம் வந்து இவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. கர்த்தர் அவங்களுக்கு நடுவில் எந்த காரியத்தை செய்ய முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய பிரயாணத்துல அவங்களுக்கு காக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது. ஒரு பெரிய ஒரு ட்ரபிளான ஒரு சிச்சுவேஷன். ஏன்? அவங்க வந்து பலத்த ஜனங்களை அவங்க என்ன செய்தாங்க? சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்றது,
எந்த நேரத்துல அவங்க வந்து அவங்களுடைய காதணிகளையும் அவங்களுடைய விக்கிரகங்களையும் அவங்களுடைய பொண்ணு வெளியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து அதை புதைத்தாங்களோ அப்போதான் கர்த்தர் அவங்களுடைய வாழ்வில காரியங்கள் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய பயங்கரம் அவங்களுக்கு கூட இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த கூட இருந்த ஜனங்கள்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாத ஆயிடுச்சு. வாசி மறுபடியும் 5ஆம் வசனம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால், பாருங்க, தேவனால் பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குடும்பத்தாரை பின்தொடராதிருந்தார்கள். பாருங்க, அது வரைக்கும் அவங்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் இப்போ எப்போ அவங்களுடைய எல்லா வித காரியங்களையும் அவங்க தேவனுடைய சமூகத்துல அவங்க விட்டு அது அடக்கம் பண்ணாங்களோ அப்போ நம்ம வேதத்தை பார்க்கிறோம் கர்த்தருடைய பயங்கரம் அவங்களோட இருந்தது. கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம் கர்த்தரிடத்துல நமக்கு பாதுகாப்பு வேணுமா? கர்த்தருடைய பயங்கரம் நம்மை சுற்றி இருக்கணுமா? எந்த விரோதி நமக்கு விரோதமா எழும்பாத படிக்கு நம்ம இருக்கணுமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல சரியாய் நம்ம வந்து போகும்படியாய் பயணப்படபடியாய் வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான விக்கிரகங்கள், பொன்னும் வெள்ளியும், அது மாத்திரம் இல்ல, பொன்னும் வெள்ளியும் மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது அவங்க காதணிகளை கூட அவங்க என்ன செய்தாங்க, அவங்க எடுத்து அவங்க அடக்கம் பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வைக்க கூடாது. இதெல்லாம் நம்ம வைக்காது இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, தேவ பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம சரியாய் நம்ம ஓட முடியும். பாருங்க, 2வது காரியத்தை நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சபிக்கப்பட்ட பொருள் நம்முடைய கையில காணப்படக்கூடாது. வாசிங்க உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுது சபிக்கப்பட்ட பொருள் எதுவுமே நம்முடைய கையில இருக்க கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி உடைய கையில சபிக்கப்பட்ட பொருள் ஒண்ணுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப சபிக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கும்போது சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுது நம்ம கையில என்ன செய்யக்கூடாதா, நம்முடைய கைகள்ல நாம பரிதானம் வாங்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, தன் பணத்தை வட்டிக்கு நம்ம கொடுக்க கூடாது. வட்டியும் பரிதானம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கைகள் இருக்கக்கூடாது. இந்த நாள் நாம் நினைத்து பார்க்கணும், யாருக்காவது நான் பணம் கொடுக்கும் போது வட்டிக்காக நான் கொடுக்கிறேனா, யாருக்காவது பணம் கொடுக்கும் போது நான் பரிதானத்துக்காக நான் வந்து பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி நாம சற்று நிதானித்து பார்க்கணும். பாருங்க, வேதத்துல வாசித்து பார்க்கும்போது உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரத்துல 19ஆவது வசனத்தை வாசிப்போம். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயா. நீ உன் சகோதரனுடைய கையில நீ என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்க கூடாது. கர்த்தர் வந்து கட்டளையாய் எழுதி இருக்கிறார். பணம் வந்தாலும் சரி, ஆகாரம் வந்தாலும் சரி, நம்ம கொடுக்கிற வேற எந்த காரியம் வந்தாலும் சரி, வட்டிக்கு நம்ம கொடுக்க கூடாது. அது சாபமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். பரிதானம் சபிக்கப்பட்டது, லஞ்சம் சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், லஞ்சம் வாங்குறோம். அடுத்தது வேதத்தை நம்ம வந்து வாசித்து பார்க்கும் போது டவுரி, நிறைய பேர் டவுரி வாங்குறாங்க. டவுரி வந்து
சபிக்கப்பட்ட ஒரு காரியம். டவுரி வந்து அவங்க கிஃப்டா கொடுக்கறது தப்பு கிடையாது. அவங்க விருப்பமாய் அவங்க இஷ்டமாய் அவங்க கொடுக்கறது என்னவோ அது வந்து நமக்கு நல்லது, அது நமக்கு ஆசீர்வாதம். ஆனா நாம் வந்து நம்ம கேட்கும் போது நாம் வந்து டிமாண்ட் பண்ணும் போது அது சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசி பார்க்கிறோம். வாசிங்க ரோமர் 14 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 14 அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தால் வரும் யாவும் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். விசுவாசத்தினால் வராத எந்த காரியம் வந்தாலும் சரி அது பாவம். டவுரி நம்ம விசுவாசத்தோட நம்ம வந்து வாங்குறோம். நம்ம வந்து அதை டிமாண்ட் பண்ணி இது கொடுங்க, அவ்வளவு கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் சரியா சொன்னப்போ நம்ம இச்சிக்கிறோம். மற்றவருடைய பொருளை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இச்சிக்கிறோம். அவங்களுடைய பணத்தை நாம் இச்சிக்கிறோம். அவருடைய பொருளை நம்ம வந்து இச்சிக்கிறோம். நாம வாய்ப்பு அது கொடுங்க, இது கொடுங்க நம்ம டிமாண்ட் பண்ணாது, பொருளாசைப்படாத. அவங்க என்ன நமக்கு செய்தாலும் இல்ல என்ன அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களால ஏன்றது என்ன இருந்தாலும் அது விசுவாசத்தினால வருகிற ஒரு காரியம். ஆக நம்ம வந்து வேதத்தை பார்க்கும்போது டவுரின்றது பாவம். இன்னும் சரியா சொல்ல போனா நம்ம வேதத்தை பார்த்தோம்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அப்படியே உள்டாவா மாறிடுச்சு. பெண்களுக்கு அது கொடு, இது கொடு, இது கொடுக்கலன்னா அந்த பொண்ணை வேண்டாம், அந்த வீட்டாரே வேண்டாம், அது ஒருவே வேண்டாம்னு சொல்லி தடி விடுறாங்க. யார் டவுரி நிறைய கொடுக்குறாங்களோ அவங்கள என்ன செய்யறது? அவங்களோட அவங்க ஒரு ஐக்கியத்தை வைக்கிறது, திருமணத்தை வைக்கிறது. ஆகவே நம்ம வேதத்தை பார்க்கும்போது வட்டி வாங்குறது சாபம். அது மாத்திரம் டவுரி வாங்குறது சாபம். இதெல்லாம் வந்து வேதம் சொல்றது அதெல்லாம் இதெல்லாம் வந்து சபிக்கப்பட்ட பொருள். நம்முடைய கையில் சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் இராதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும்போது லஞ்சம். வாசிங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெர்சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஆமென். பாருங்க வேதம் சொல்லுது சாமுவேலுடைய பிள்ளைகள் குறித்து நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். அவர்கள் யோவேலும் அபியாயும் இருந்தாங்க, 2 பேர். அவங்க என்னவா இருந்தாங்கன்னா நியாயாதிபதிகளாய் அவங்க இருந்தார்கள். வேதம் சொல்லுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பரிதானம் வாங்கி நியாயத்தை பொருட்டினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். நீங்க அவங்களுடைய அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நம்ம வாசித்து பார்க்கும் போது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அவர் சொல்றார். நான் யாருடையதை நான் இச்சித்தேன், யாருடையதை நான் வாங்கி கொண்டேன், யாருடைய கழுதை நான் வந்து எடுத்துக்கொண்டேன், யார்கிட்ட நான் இலவசமாய் நான் அப்பத்தை வாங்கி இருக்கிறேன், யாருடைய நான் எடுத்திருக்கிறேன், தயவுசெய்து இப்போ சொல்லுங்க, தேவனுக்கு முன்பதாக சொல்லுங்க, உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவ்வளவு தன் சாட்சியாய் தன்னுடைய கடைசி நாட்களில் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். தன் வயசான பிறகு அவர் வந்து ஜனங்கள் முன்னால நின்று எனக்கு இப்ப நியாயம் சொல்லுங்க யாருடையது அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு சுத்தமான கைகளோடு அவர் இருந்த தான் அவருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க வந்து சுத்தமான கைகள் இல்லாத பரிதானம் வாங்கி நியாயத்தை பொருட்டினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்க பொருளாசை உள்ளவர்களா இருந்து தன் தகப்பனுடைய வழியில நடவாமல் அவங்க வேற விதமாய் அவங்க நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்பா எப்படி இருந்தார், ஆனா அப்படி இல்லாதபடி அந்த பிள்ளைகள் நியாயக்கேடு செய்தார்கள். கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தர் வருத்தப்பட்டார். இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்தார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் சாமுவேலுடைய பிள்ளைகள் இப்படியா ஜீவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கைகளை பரிதானம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு முன்னே நான் சொன்னது பரிதானம் வாங்கும்போது நம்முடைய கண்கள் குருடாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய கைகள் சுத்தமான கைகளை விட அது வந்து அசுத்தமான கைகள் ஆயிடுது. நம்முடைய பசுத்தத்தை நம்ம என்ன செய்யறோம், நாம் எழுந்துறோம். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 7:7. இடுக்கனானது ஞானியும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பரிதானம் நம்ம கண்ணு குருடாக்குறது மாறுதல்ல,
வேதம் சொல்லுது நம் இருதயத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். பரிசுத்த பர்வதத்தை நம்ம ஏற முடியாது, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம நிக்க முடியாது. பரிதானம் வாங்குறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி இல்லாதவர்கள் நம்ம வாழ்ந்தால் மாத்திரம் தான் வேதம் சொல்ல அசைக்கப்பட மாட்டோம். வாசிங்க இந்த வசனம் மறுபடியும் 15ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தை வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். பரிதானம், வட்டி வாங்குறது, கொலுசு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது தவறு. இது நம்ம வாங்கலன்னு வைத்துக்கொள்ள வேதம் சொல்லு யாரும் நம்ம அசைக்க முடியாது. இவர்கள் அசைக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கணும். ஆக நம்முடைய கையில விக்கிரகம் இருக்குதா? அந்நிய தெய்வத்தை வைத்திருக்கிறோமா? பொன்னும் வெள்ளியும் வைத்திருக்கிறோமா? காதலிகள் நம்ம கைகள் இருக்கிறதா? நம்ம வைத்திருக்கிறோமா? இதெல்லாம் வேதம் சொல்றது நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள். அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடப்படும். லஞ்சம், வட்டி வாங்குறது, கொலுசு வாங்குறது, நியாயத்தை பொருட்டுறது, அது எல்லாமே பரிதானம் வாங்குறது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆக இந்த காலை வேளை நம்முடைய கைகள் எப்படிப்பட்டதான கைகளா இருக்குதுன்னு சொல்லி நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது நம்முடைய கைகளை கரப்படுத்துற காரியம் என்ன வாசிக்கலாம். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவங்களுடைய கைகளிலே தீவினை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. ஆமென். பாருங்க, அடுத்து நம்ம வந்து வாசித்து பார்ப்போம். தீவினை அவங்களுடைய கைகளிலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இவர்கள் யார்? அடுத்து அது முந்தின வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும். பாருங்க, வேதம் சொல்ல அவங்க யாருன்னா அவங்க வந்து பாவிகள், அவங்க இரத்த பிரியர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்தை பார்க்கிறோம். இரத்த பிரியர், தீவினை செய்ய அவங்க கை விரைந்து ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். தீமை செய்ய, பொல்லாப்பு செய்ய, இது எப்படின்னா யாராவது ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூட், பழி வாங்குற ஒரு குணம் காமிக்குது. இப்ப நம்ம வந்து வேதத்துல வாசித்து பார்க்கும் போது அம்மானை குறித்து நம்ம வந்து வாசித்து பார்க்கணும். ஆமான் என்ன செய்தான்? யூதர்களுக்கு தீமை செய்ய அவன் வந்து வகை தேடினான். யூதருக்கு தீமை செய்ய அவன் வாஞ்சித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். யூத ஜனங்கள் கோத்திரம் முழுதுமாய் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அவனுடைய ஆசையானது. அதுக்காக என்ன செய்யணும் அது செய்ய அவன் தீவிரித்தான். அவன் வந்து வாஞ்சியா இருந்தான். அவன் வந்து என்ன செய்யணும்? யூதர்கள் முற்றிலுமாய் அழிச்சு விடணும். அதுக்காக என்ன செய்யணும்? தீவிரமாய் செஞ்சான். வேதம் சொல்ற ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்ற. வாசிங்க அந்த எஸ்தர் 3ஆம் அதிகாரம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் சிதறி பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்குகள் சகல ஜனங்களுடைய வழக்குகளுக்கும் விகாரமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விடுகிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஆமென். பாருங்க, அவங்க போய் சொல்றாங்க, ஆண்டவரே ராஜா, ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அவங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படியாத இருக்கிறாங்க. ஆகவே அவங்க என்ன செய்யணும்? அவங்க அழிச்சிடணும். அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது? அவங்க வந்து இருக்கக்கூடாது. ராஜா, நீங்க எதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த தந்திரமாய் வந்து ராஜா கிட்ட சொல்றதை நாம் இங்க வேதத்தை பார்க்கிறோம். உடனே ராஜா ஆச்சரியப்படுறார். ராஜா ஆச்சரியப்பட்டு, சரி சரி, இது நல்லதுதான், அவங்க இருக்காதபடி என்ன நீ நினைக்கிற அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே ஆதார் மாதமான 12ஆம் மாதம் முந்தின 33ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே
சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்ஞானக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்பப்பட்டது. பாருங்க, எல்லாரும் கொல்லும், அவளை கொலை பண்றது மாத்திரம் அவங்க கொள்ளையிட்டு அவன் முற்றிலுமாய் சங்காரம் பண்ணணும்னு சொல்லி அவன் ராஜாவின் கட்டளை அவன் வாங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஆமானுடைய கையில இருந்த தீவினை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அவன் ஒரு தூக்கு மேடை எழுப்பினான். இதுல இந்த யூதர்கள் எல்லாம் சாகடிச்சிடணும், பெரியோர் சின்ன குழந்தைங்க எல்லாரும் சாகடிச்சிடணும்னு சொல்லி ஒரு தூக்கு மேடை அவன் வைத்தான். ஆனா நம் வேதத்தை வாசித்து பார்க்கும் போது கடைசியா என்ன நடந்தது? அவன் எந்த தூக்கு மேடை அவன் கட்டினானோ அதே தூக்கு மேடையில அவனை கொண்டுனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிங்க அந்த எஸ்தர் 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அப்போதான் ராஜாவுடைய உக்கிரம் தணிந்தது. அவன் ராஜாவை ஏமாத்தி இந்த ஜனங்களை கொல்ல வேண்டும், அவங்க விரோதமாய் போய் பேசி இந்த ஜனங்கள் எப்படியாவது சாகடிச்சு இந்த யூதர் முற்றிலுமா இருக்கக்கூடாது, பெரியவர்கள் சின்ன குழந்தை மட்டும் எல்லாரையும் சாகடிச்சு அவன் தீவினை செய்யறான். கடைசியில் என்ன நடந்தது? எந்த தூக்கி மேடையில எல்லாரையும் சாகடிச்சோம் நினைச்சானோ ராஜாவே அவனை தூக்கிடைய உத்தரவிடுறார். நம்ம வேதத்துல பார்க்கும்போது அவன் தூக்கிட்ட பிறகுதான் ராஜாவுடைய உக்கிரகம் குறைந்தது, தணிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தீவினை விதைக்கிறவன் தீவினை நிச்சயமாய் அறுப்பான். வேதம் சொல்லு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய கைகளை ஒருபோதும் தீவினை இருக்கக்கூடாது. இன்னொருத்தனுக்கு பொல்லாப்பு செய்யணும்னு நம்ம துடிக்கிறோமா? நிறைய நான் சொல்றேன், ஒருத்தர் தீமை செய்யறாங்களா அவங்களுக்கு தீமை நீங்க கொடுக்காதீங்க, நீ தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் எனக்கு இப்படி பேசினான், உடனே அவனுக்கு அதே மாதிரி உத்தரவு கொடுக்கணும், அதோட பயங்கரமா கொடுக்கணும். அவன் எனக்கு இது மாதிரி செய்தான், அவனுக்கு நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி நம் ஒருபோதும் நினைக்காதபடி நம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும். அதான் தீவினை செய்தால் தீவினை ஒன்று. ஆமான் என்ன செய்தான்? யூத ஜனங்களை கொல்ல வேண்டும், அந்த தூக்கு மேடையில போடணும்னு நினைச்சான். ஆனா கடைசியாய் அவனுக்கே நடந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. பாருங்க, பொல்லாப்பு இந்த தீவினை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொல்லாப்பு செய்தால் ஒளி அவங்களுக்கு என்ன வராது? நித்திரை வராது. நித்திரை வராது. அவர்கள் யாரே ஆகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். ஆமென். பெட்ல உட்கார்ந்து கூட அவன் எனக்கு செஞ்சிட்டான் அவனுக்கு என்ன செய்யணும் பிளான் பண்ணி உட்கார்ந்து படுத்துன்னு இருக்கு. விழித்திருக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க படிக்கல கூட தீமை செய்யணும், அவங்க தீமை செய்யணும்னு சொல்லி அவங்க தேடுகிறார்கள், வகையை தேடுகிறார்கள், யோசிக்கிறான் எப்படி அவன் தீமை செய்யணும். அவன் செஞ்சான்ல அவனுக்கு டபுளா நான் செய்யணும்னு சொல்லி வகை தேடுவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அடுத்ததாக வேதம் சொல்லி அதே நீதிமொழிகள்ல 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. படும் குழியை வெட்டுகிறவன், பாருங்க, குழியை வெட்டுறவன் தானே அதில் விழுவான். நீ குழி வெற்றியா, இன்னொருத்தருக்கு தீமை செய்ய குழி வெற்றியா? வேதம் சொல்லி நீயே அதில் விழுவ. அம்மான் பாருங்க எவ்வளவு அழகான சாட்சி. ஆமான் என்ன செய்தான்? மொர்தெகாய்க்கு போய் என்ன செய்தான்? சாகடிக்கணும், யூத ஜனங்களை முற்றிலுமாய் கொலைக்கணும்னு சொல்லி நினைச்சான். ஆனா எந்த மொர்தெகாய்க்கு அவன் சாகடிக்கணும்னு நினைச்சானோ அந்த குழியில அவனே விழுந்தான். அந்த இதுல அவனே என்ன செஞ்சாங்க? அவனை போட்டாங்க, அவன் செத்துடான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் எவ்வளவு சத்தியம் பாருங்க, வசனம் எவ்வளவு சத்தியம். யார் குழி வெட்டுறானோ அவனே அதை விடுவான். அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நிச்சயமாய் அறுப்பான். அப்ப பொல்லாப்பு செய்ய விரைந்து ஓடக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்ல பொல்லாப்பு செய்கிறது. ஒருத்தன் பேசிட்டான், என்ன நான் மறுபடியும் அவங்ககிட்ட பேசணும், அவன் எனக்கு செஞ்சிட்டான், மறுபடியும் அவனுக்கு செய்யணும்ன்ற வெறி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தீவினை செய்கிற கரம் கர்த்தர் அருவருக்கிறார். நம்முடைய கைகளில் தீவினை இருக்குதா? சற்று நிதானித்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வாசித்து பார்க்கும் போது கொடுமை.
58 சங்கீதத்துல வாசித்து பார்க்கும்போது 2வது வசனத்தை வாசிங்க. மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். உங்களுடைய கையில கொடுமை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். மனதார கேடு செய்கிறது, மனதார கொடுமை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்து 2 பேருடைய கைகள கொடுமை இருந்தது. 2 பேருடைய கைகள கொடுமை இருந்ததாக நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம். கொடுமையின் பட்டயங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் ஆங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன். பாருங்க, 2 பேர் நம்ம வாசி, லேவியும் சிமியோன். அவங்களுடைய கையில் என்ன இருந்ததா? மறுபடியும் வாசிங்க. அந்த சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். பாருங்க, அவங்க ஏக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையான கருவிகள். பாருங்க, அவங்களுடைய பட்டைகள் கொடுமையான கருவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். வெப்பன்ஸ். அவங்க கையில இருந்த கொடுமையை குறித்து நம்ம வந்து வேதத்தை பார்க்கிறோம். கீழே வாசித்து பார்க்கும்போது இதனால கர்த்தருடைய கோபம் வந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுடைய கோபம், அவங்க வந்து சபிக்கப்பட்ட ஜனங்களாய் அவங்க வந்து காணப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னா யாக்கோபுல இருந்து அவங்களை சிதறடிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்றதை நம்ம வந்து வேதத்தை பார்க்கிறோம். அவங்க ஒரு மனுஷனை கொன்று அவங்களுடைய கொடுமையினால் ஒரு மனுஷனை கொண்டு தீமை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க, கொடுமை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்டதான கொடுமைக்காரர்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். நியூஸ் பேப்பர் எடுங்க, நியூஸ் பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுமை செய்ய தீவிரிக்க ஜனங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். எங்க பார்க்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஜனங்களாய் இருக்கிற, சாதாரணமாய் கொடுமை செய்ய, சாதாரணமாய் அவங்க என்ன பண்றாங்க, சாகடிக்கிறதை நம்ம வந்து வேதத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்க கொடுமையின் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். கொடுமையின் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். கொடுமையின் ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க கூட, ஒருபோதும் நம்ம வந்து கொடுமை இருக்காதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாப்பு செய்ய, துன்மார்க்கத்தை செய்ய முழு இதயத்தோடு அவங்க கிரியை செய்யறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் துணிகரமாய் செய்யறாங்க, கொடுமை செய்ய துணிகரமாய் அவங்க செய்யறாங்க, தேவ பயம் இல்லாத அவங்க செய்யறார்கள் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த நாட்கள் நாம் என்னுடைய கைகளை கொடுமை இருக்குதா, தீமை செய்ய, தீங்கு செய்ய, கொடுமை செய்ய நான் முழு இதயத்தோடு நான் செய்கிறேனா? துணிகரமாய் செய்யறாங்க. மற்றவங்களுக்கு கொடுமை செய்யணும், மற்றவங்களுக்கு பொல்லாப்பு பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கோபத்தினால செய்யறாங்க. நிறைய பேருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க கைகளை கொடுமை செய்கிறார்கள். இந்த நாட்களில் கொடுமை கோபப்படுற ஒருவத்தோடு தங்களை நிதானித்து பார்க்கணும். இந்த கோபம் என்ன செய்யும், நம்மை துணிகரமாய் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய அது துணியும். ஆகவே வேதம் சொல்லி கொடுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிலர் கோபப்படுவாங்க, கையில இருக்கிறது தூக்கி போட்டுருவாங்க, ஒன்று தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, இந்த கையில போட்டு என்னத்தை போட்டு கீழே போட்டு ஒச்சிருவாங்க. சிலருடைய கோபம் என்ன கச்சாலும் அடிச்சிடுவாங்க, சிலர் என்ன கையை முறுக்கிடுவாங்க, தலையை கொட்டுவாங்க. என்ன மாதிரி ஒரு ஜனமோ இருக்கிறாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒரு கொடுமை செய்யறவர்களாய் அவங்க காணப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். கோபத்தினால தீமை செய்யக்கூடாது. கோபத்தினால நம்ம வந்து ஒரு போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுமை செய்யாதபடி, நம்முடைய கைகள் நம்ம அசுத்தப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய கைகளை பசுத்த கொளிச்சல் படாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க வேதம் சொல்லி லேவியும் சிமியோனும்
கோபப்பட்டு அவங்க செஞ்சாங்க. கையில கொடுமையின் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கையில கொடுமையின் ஆயுதங்கள் இருக்கா? கோபப்படுறதுனால உக்கிர கோபம் வந்து நம்ம ஏதாவது நம்ம செய்யறோமா? நாம் சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். அது நம்முடைய வாழ்க்கையில நாம ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம் வேதத்தை வாசித்து பார்க்கணும். 5 காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்தேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில விக்கிரம், நம்முடைய கைகள்ல விக்கிரம் இருக்கக்கூடாது. 2வது, சபிக்கப்பட்ட பொருள் இருக்கக்கூடாது. 3வது, லஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில, பரிதானம் நம்முடைய கைகள் இருக்கக்கூடாது. தீவினை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கொடுமை நம்முடைய கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் வந்து பார்க்கணும். அடுத்ததாக வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தம் சிந்து வாசிங்க. எசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். பாரு, நீங்க கை விரிச்சாலும் என் கண்களும் விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால நிறைந்திருக்கிறது. பாருங்க, உங்களுடைய கைகள் ரத்தத்தினால நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கைகள ரத்தம். இந்த கைகள ரத்தம் எதை குறிக்குதுன்னா, இது வந்து the revengeful attitude, பழி வாங்குற ஒரு குணம், பழி வாங்குற ஒரு சுவாபம் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சும்மா இருக்க முடியாது அவங்களுக்கு. ஏதாவது நம்ம வந்து கொடுமை செய்யணும், பொல்லாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஜனங்களோட நம்ம வந்து ஒருபோதும் நாம சேரக்கூடாது. கர்த்தர் சொல்றார், என்னது, அவங்களுடைய ஜெபம் கர்த்தர் கேட்க மாட்டார், கை விரிச்சாலும் கர்த்தர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம கை மேல தூக்கி நாம செபிக்க வேண்டும். பசுத்த கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். இந்த பசுத்த கைகளை உயர்த்தி நாம ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சொல்றார், நான் கேட்க மாட்டேன். ஏன்? உங்களுடைய கைகளை ரத்தம் இருக்குது. இந்த பழி வாங்குற குணம். சில நேரம் போய் அடிக்க மாட்டாங்க, ஆனா வாயில சபிச்சுட்டே இருப்பாங்க. சாபம் விடுறது, வாயில சாபம் விடுறது. நன்மை செய்ய அவங்க மனதில் சாபம் விட்டுட்டே இருப்பாங்க, சபிக்கிற ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களோட நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. வாயில சபிச்சாலும் நாசமா போவாங்க. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஆயிடணும் இது ஆயிடணும்னு சொல்லி, அவங்க எனக்கு பண்ணாங்க அதனால நானும் செய்யணும்னு சொல்லி, இந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூட் கர்த்தர் வெறுக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிங்க நீதிமொழி 6:17 நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்றது. வாசிங்க நீதிமொழி 6:7 கர்த்தர் வெறுக்கிற காரியம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவை. 7வது அவருக்கு அருவருப்பானது. அவையாவன என்னன்னா, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. பாரு, முதலாவது மேன்மையான கண். சிலர் வந்து பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பல்ல கடிச்சு பார்ப்பான். மேட்டிமையான கண் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி மேட்டிமையான கண், அப்புறம் பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மேட்டிமையான கண் இருக்கா, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? மேட்டிமையான கண் போய் பேசுவான். 3வது வேதம் சொல்றது, அவங்க என்ன செய்வாங்க? குற்றமற்றவருடைய பழி வாங்குற கை, ரத்தம் சிந்த கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். போய் பேசக்கூடாது. பெருமையான கண்ணில் நம்ம பார்க்க கூடாது, பெருமையோட பார்க்க கூடாது. வேதம் சொல்றது அவங்க வந்து ரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். கையில கரை. வேதத்தை வாசித்து பார்க்கும் போது காயின் குற்றமற்றவனுடைய ரத்தம், தன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தினான்னு சொல்லி நம்ம வந்து வேதத்தை பார்க்கிறோம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4:11 நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது ஆபேலுடைய ரத்தம் குற்றமற்றதாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:11 வாசிங்க. இப்பொழுது
உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். பாருங்க, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். குற்றமிட்ட ஒரு ரத்தத்தை நீ சிந்தினாயே, நீ பூமியில சாபமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தர் சொல்ற. நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நம்ம சாபம் நமக்கு வரக்கூடாதுன்னா கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். யாரையும் நம்ம சபிக்க கூடாது. யாரையும் நம்முடைய வாயின் வார்த்தைனால கூட சபிக்க கூடாது. ரத்த சிந்தனம். அவங்க எனக்கு பண்ணாங்கல்ல அப்படின்னு பல்ல கடிச்சு பேசுவாங்க சிலர். அது ஆபத்து. வேதம் சொல்லுது, பூமியில நீ சபித்திருப்பாய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆலோசனை சொல்லுது, நீங்க சும்மா இருக்கணும். வேதம் சொல்லுது, நீங்க மௌனமா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பழி வாங்குறது என்னதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நான் அதை ரீபே பண்றேன். பழி வாங்குறது என்னுடையதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் போது நம்ம மௌனமா இருக்க வேண்டி கத்துக்கணும். உடனே எனக்கு சொன்னாங்கல்ல, அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க சொன்னாங்கல்ல, படா போய் அவங்களை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கை அப்படின்னு ஒருபோதும் நம்ம தீவிரிக்க கூடாது. விரைந்து ஓடும். ரத்தம் சிந்ததுக்கு நம்ம கைகள் விரைந்து ஓடக்கூடாது. அது சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அடுத்தது நம்ம வாசித்து பார்க்கும்போது வாசிங்க எசாயா 51 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்முடைய கையில இருக்கக்கூடாது என்ன தெரியுமா? தத்தளிப்பின் பாத்திரம். சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, விசுவாசிகள் ஆனாலும் எப்பவுமே அவங்களுடைய தத்தளிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில காணும். சீரா இருக்க மாட்டாங்க. இந்த அலை எப்படி இருக்குது பாருங்க, கடல்ல அலை. அந்த அலையை போல தத்தளித்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. சமாதானம் இருக்க மாட்டாங்க. ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பொலிம்பினே இருப்பார்கள். வேதனை வேதனை பாஸ்டர், வேதனை வேதனைன்னு சொல்லி வேதனையே பேசியிருப்பாங்க. துக்கம், சஞ்சலம், வேதனை இதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். எதுக்கெத்தாலும் முறுமுறுப்பு, எதுக்கெத்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. சந்தோஷமே அவங்க வாழ்க்கையில இருக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நெய் சொல்லி எதுக்கேட்டாலும் அவங்க இருப்பார்கள். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாத்திரம் இருக்க கூடவே கூடாது. கர்த்தர் சொல்றார், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களிடத்தில் நான் எடுத்து போடுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாருக்கு கர்த்தர் சொல்றார்? சிறுமைப்பட்டவர்கள். 21 வசனத்தை வாசிங்க. அதிலே, ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. வேதம் சொல்லுது, மதுபானம் குடியாத வெறுத்திருக்கிறவங்களும் சிறுமைப்பட்டவர்களும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கணும். சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்றார், நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் என்ன நடத்தணும்னு சொல்லி நம்ம இருக்கணும். நம்ம ஒருபோதும் தத்தளிப்பின் பாத்திரமாய் நம்ம இருக்கக்கூடாது. எதுக்கேத்தாலும் கொதிக்கிறது, எதுக்கேத்தாலும் நைன்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பணும். முழு இதத்தோடு நம்ம கர்த்தரை நம்ம நம்பணும். சிறுமைப்பட்டவர்கள்னா கர்த்தரை நம்பணும். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க, உம்முடைய கரத்துல நான் என்னை தாழ்த்துகிறேன். கர்த்தர் எப்படி என்னை நடத்துறோ கர்த்தர் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிறுமைப்பட்டவர்கள் நம்ம வேதத்தை பார்க்கும் போது சிறுமைப்பட்டவர்கள் பனங்கள் கூட நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். ஜனங்கள் மூலமாய் நமக்கு சிறுமைப்பட வரும். நமக்கு வாசிங்க 66 சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. மனுஷரை நீங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பாருங்க, மனுஷனையும் தலை மேல ஏற போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமா, பாருங்க, மனுஷன் மேல ஏறி உட்காருவாங்களாம். மனுஷன் மேல கூட நமக்கு வரும்.
கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துவார், மனுஷன் மேல நம்ம சிறுமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா என்ன இருந்தாலும் கூட நம்ம இந்த வெறித்தனமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு, தத்தளிப்பின் பாத்திரம் இருக்க கூட ஆவியாருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். எப்பவுமே இந்த என்ன சொல்றது, வேதம் சொல்றது வெறி தாசரசம் பண்ணாத குடிக்காத வெறியில இருக்கிறதை நம்ம வந்து அது வந்து நம்முடைய மாம்ச சுவாபம், மாம்சிகமான நம்முடைய சுவாபத்தை காட்டு. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நாம் கொதிக்கிறோம். ஒருபோதும் நம்ம அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு இராதபடிக்கு கர்த்தர் அதை எடுத்துடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்ம வந்து அடங்கி இருக்கணும், நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, நீங்க உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. என்ன என்னுடைய வாழ்க்கையில வருத்தங்கள் சஞ்சலம் எல்லாம் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் மாத்திரம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும், நான் தத்தளிப்பின் பாத்திரமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் வந்து விலங்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. வாசிங்க எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை பாருங்க, உன் கையில இருக்கிற விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், இன்னைக்கு நீக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். 4வது வசனம் பார்த்து வாசிங்க. இப்பொழுதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். ஆமென். பாருங்க, விலங்குகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் குறிக்குது. நம்ம எதுக்குமே நம்ம அடிமைத்தனமாய் நம்ம இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் நம்ம வந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைத்தனம், தேவையான தீமையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? பாவத்துக்கு ஏதாவது ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா? பாவம் நம்மை மேற்கொள்ள, பாவம் நம்மை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிலர் கோபத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. உடனே கோபம் வந்தா என்ன பண்றாங்க, உடனே அடிச்சிடும். அன்னைக்கு கூட ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன சும்மா தான் இருந்த பாஸ்டர் ஓன்னு அடிச்சிட்டாரு என்ன பாஸ்டர், என் காதுல கோயிங் இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்றாங்க. ஏன் அடுக்க முடியாத பயங்கரமான ஒரு கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோபம். இது பாவமானது. கைகளால் நம்ம பாவம் செய்யறோம். உடனே கோபம் வந்தாலும் உடனே எரிஞ்சு உழுந்து வேதம் சொல்றது ஒருபோதும் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நம்முடைய கையினால் விலங்கு போடக்கூடாதபடி இருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு உங்களுடைய கைகளை நீங்க ஒப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கர்த்தர் விரும்புற நம்ம கையில விலங்கு இருக்க கூடாது. கர்த்தர் சொல்ற விலங்கு எடுத்துருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி, விலங்கு வந்து ஆபத்தானது, அது நல்லது இல்லை, அது சாபமானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக அடிமைத்தனத்துக்கு நம்ம பாவமாகிய அடிமைத்தனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. ஜாக்கிரதையாய் நம்ம வந்து காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம வாசித்து பார்ப்போம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. அவன் வியாபாரி, அவன் கையில கள்ளத்தராசு இருக்குது. அநியாயம் செய்ய விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அநியாயம் செய்து சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு நல்லது இல்லை. நீ வேதத்தை வாசித்து பார்க்கும்போது எப்ராயிம் சொல்றார், நான் வந்து என்ன செய்யணும், நான் ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொல்லி எப்ராயிம் வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, கேட்டை வர்த்திக்க பண்ணி, பொல்லாப்பை வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஆமா, பாருங்க, இவன் வந்து என்ன செய்யறான், அவன் வந்து அவன் கையில வேதம் சொல்லுது, அவன் கையில என்ன இருக்குதுன்னா கள்ளத்தராசு இருக்குது. அவன் பொய் பேசுகிறான், கேட்டு செய்கிறான், பொல்லாப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை வந்து வாசித்து பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் இந்த கேட்டு இராதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வாசித்து பாருங்க, கடைசி வசனம் வாசிப்பாங்க. எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். எப்ராயிமோ அவரை தேவன் என்ன செய்யணும், மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவருடைய ஆண்டவர்
அவருடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். ஆமா, பாருங்க, கர்த்தர் அவர் மேல் அவன் செய்த நிந்தை அவர் மேல திருப்புவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன பொய் பேசினான், ஏமாத்தினான், பொல்லாப்பு செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த வேதத்தை வாசித்து கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் இந்த கள்ள தராசை கர்த்தர் இருக்கக்கூடாதபடி கர்த்தர் சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நாம் என்ன செய்ய முடியாது, நாம ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. நீங்க நாமே நம்ம நிதானத்தை பார்ப்போம். நம்ம என்னுடைய கையில அநியாயம் இருக்குதா, என்னுடைய இதுல பொய் சொல்றது இருக்குதா, நான் பொல்லாப்பு செய்யறேன்னா கேட்டு செய்கிறேன்னா என்பதை சற்று நிதானித்து பார்க்கணும். வேதம் சொல்லி எப்ராயிம் என்ன செய்ய அநியாயம் செய்தான். இன்னைக்கு நான் அநியாயம் செய்கிறேன்னா கொஞ்சமான நம்ம வருமானத்தை வச்சு, உண்மையான வருமானத்தை வச்சு நம்ம பரலோகத்தை போகிறத விட வேற ஆசீர்வாதமான காரியம் ஒன்றும் கிடையாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதி பூமியில அநியாயம் செய்து பொய் சொல்லி கேட்டு சம்பாதிச்சுட்டு எல்லாம் பண்ணி நரகத்துக்கு போறதை பார்க்கிறோம். கொஞ்சம் நமக்கு இருந்து உண்மையாய் நம்ம சம்பாதித்து உண்மையாய் இருந்து நம்ம பரலோகத்துக்கு போறதே நமக்கு நல்லது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லி சம்பாதித்து, அநியாயம் செய்து சம்பாதித்து, கேட்டு செய்து சம்பாதித்து, அக்கிரமம் செய்து சம்பாதிக்கிறது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்ராயிம் அப்படி இருந்ததுனால வேதம் சொல்லி கர்த்தர் அவன் மேல கோபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கள்ள தராஸ் கர்த்தர் அருவர். அடுத்ததா வாசித்து பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல், பாருங்க, திருட்ட நம்முடைய கையில் இருக்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கையில என்ன இருக்கக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது. நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஆகான் என்ன செய்தான், திருட்டு அவன் கையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மற்றவருடைய பொருளை நம்ம இச்சிக்க கூடாது. மற்றவருடைய பொருளை நம்ம திருடாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். நீங்க வாசித்து பார்த்து எவ்வளவு சீரியஸ் திருட்டுன்றது எவ்வளவு சீரியஸ் பார்த்தால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது திருடர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுது, இனி திருடுறவர்கள் இனிமேல் நீங்க என்ன செய்யுங்க, திருடாமல் உங்க கையின் பிரயாசங்களை நீங்க வேலை செய்து நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. வாசிங்க 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும், பாருங்க, திருடரும் பொருளாசைக்காரரும், வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்தான், சுதந்தரித்துக் கொள்வதில்லை. நல்ல கவனிங்க. ஆகான் திருடி என்ன செய்தான், யாருக்கும் தெரியாது ஒளிச்சு விட்டான். ஆனா கர்த்தருடைய கண்கள் இந்த தப்புல பாத்தீங்களா, கர்த்தர் அறிந்தார் யார் திருநாங்கன்னு சொல்லி. கர்த்தர் தெரிந்தார். அவர் கண்ணு பரிசுத்தமான கண்கள், அக்னி உள்ள கண்கள் அவருடைய கண்கள். அவருக்கு மறைவான எந்த சிருஷ்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தை பார்க்கிறோம். ஆகதான் வேதம் சொல்லி திருடுறவன் இனி திருடாமல். அவருடைய வாழ்க்கையில் திருட்டு இருக்கிறவன் கைகள் திருட்டினால் தீட்டுப்படாதபடி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, பரிசுத்த கைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம் கைகளை உயர்த்தணும். ஆபிரகாம் பாருங்க, ராஜா கிட்ட சொன்ன, ராஜா கையை என்ன செய்றேன், பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக நான் கை விரிக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்வேன், உங்க காலின் அந்த ஷூலேஸை கூட நான் எடுக்க மாட்டேன், உங்ககிட்ட எதுவுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாருங்க எவ்வளவு பரிசுத்தமான கை. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14:23. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய வானத்தையும் பூமியும்
உடையவராக உன்னதமான தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நான் என் கையை உயர்க்கிறேன். வர சொல்ற கையை உயர்த்துற மனுஷன். எனக்கு பொருளாசை இருக்கக்கூடாது, எனக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. ஒரு நாளும் ராஜா கையில இது வாங்கி நான் சம்பாதித்தேன் சொல்லி ஒருபோதும் நான் சொல்லாதபடி, ராஜா உங்ககிட்ட எதுவுமே நான் வாங்கலன்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். நீங்க 1 தீமோத்தேயு நீங்க வாசித்து பார்க்கும்போது 2:8 எல்லா மனுஷரும் என்ன செய்யணும், மனுஷன் என்ன செய்யணும், பரிசுத்த கைகளோடு நம் கர்த்தர் முன்பதாக நாம் வந்து விரிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கையை தூக்கி கர்த்தர் முன்பதாக நாம் நிற்க வேண்டுமே. வேதம் சொல்லுது நாம பரிசுத்த கைகளோடு நம்ம காணப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதுதான் இருக்கிறார். யார் சுத்தமான கைகளோடு இருக்கிறார்களோ வேதம் சொல்ல அவங்க பலத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்திலே கர்த்தர் அவங்களை உயர்த்துவார், குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். அவங்க வந்து சுத்தமான கைகளோட மனுஷர்கள். ஆனா நம்ம அசுத்தமான கைகளோடு நம்ம ஜீவித்தால் நம் ஒருபோதும் நாம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, அழுக்கான கை வைத்து நம்ம ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? அசுத்தமான கைகளோட நம்ம சாப்பிட முடியுமா? கை அழுக்கா இருந்தா ஏதாவது நம்ம செய்யணும், தொடர்னா கூட நம்ம 10 தடவை போய் கையை கழுவிட்டு வந்துதான் நம்ம தொடுவோம். அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருத்து நம்ம கை சுத்தமா இருக்க வேண்டும். 10 காரியங்களுக்கு முன்பதாக வச்சு முதலாவது நம்ம வந்து நம்ம வந்து வாசித்து பார்க்கும் போது நம்முடைய கைகள் என்ன இருக்கக்கூடாது, விக்கிரம் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது நம்முடைய கையில சபிக்கப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. மூன்றாவது நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது நம்முடைய கையில பரிதானம், லஞ்சம் காணப்படக்கூடாது. நான்காவது நம்ம கையில காணப்படக்கூடாத காரியம் தீவினை. 5வது காரியம் கொடுமை நம்முடைய கையில காணப்படக்கூடாது. 6வது காரியம் ரத்தம் நம்முடைய கையில இருக்கக்கூடாது. 7வது காரியம் தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையில இருக்கக்கூடாது, தத்தளிப்பு நம்ம இருக்கக்கூடாது. 8வது காரியம் விலங்கு நம்ம இருக்கக்கூடாது. கள்ள தராசு நம்முடைய கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாய் திருடு நம்முடைய கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய கையில கரை, அக்கிரமம், ரத்தம், அந்நிய தெய்வர்கள் நம்முடைய கையில இருக்கக்கூடாது. சபிக்கப்பட்ட பொருள்கள் நம்ம இருக்கக்கூடாது. பரிதானம், தீவினை, கொடுமை இதெல்லாம் வச்சும் நம்முடைய கையில இருக்கக்கூடாதபடி நம்ம வந்து காணப்படணும். நம்முடைய கைகள் பரிசுத்த கைகளாய் நம்ம வந்து கரங்களை தூக்கி ஆண்டவர் முன்பதாக நாம் நிக்கிற ஜனங்களா இருக்கணும். சுத்தமுள்ள கைகள் யாருன்னா கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல ஏறுவான், கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துல நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பர்வதத்துக்கு நாம் ஏறணுமா, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாம் நிற்கணுமா? சுத்த கைகள் ரொம்ப ரொம்ப மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், வாசிங் 18ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்போம். 18ஆம் சங்கீதம் 20வது வசனம். The Lord rewarded me according to my righteousness, according to the cleanliness of my hands. Amen. He has condemned me. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கர்த்தர் என் கையின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா. இந்த காலைவேளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தடங்க வேண்டிய ஆண்டவரே, சுத்தமான கைகள் எனக்கு கொடுங்க. நாங்கள் ஆண்டவரே சுத்த கைகளோடு நாம் உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆபிரகாம் கையில சுத்தம் காணப்பட்டது. ராஜா அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவன் சொன்னான், நான் தேவனுக்கு முன்பதாக கை விரிக்கிற ஒரு மனுஷன். ராஜா கிட்ட நான் எதுவுமே நான் வாங்க மாட்டேன், ராஜா எனக்கு கொடுத்து இதனால நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் சொல்லக்கூடாதே. ஆகவே கர்த்தர் முன்னோடாக நான் கை தூக்கிற மனுஷன், என் கை சுத்தமா இருக்க வேண்டும். இந்த காலையில் அருமையான சகோதரனே சகோதரி, கர்த்தர் முன்பதாக நம்ம கைகளை உயர்த்துற ஜனங்களே, நம்முடைய கை சுத்தமா இருக்குதான்னு சொல்லி நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்த சமூகத்துல நிற்கிற ஒரு மனுஷன் சுத்த கைகளோட காணப்பட வேண்டும். இந்த காலை வேளை நம்மை நாம் நிதானித்து பார்ப்போமா?
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக 10 காரியங்கள் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் கைகள அசுத்தம் இருக்கக்கூடாது, தீவினை இருக்கக்கூடாது, சபிக்கப்போட்டல் இருக்கக்கூடாது, விக்கிரகம் இருக்கக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது, பரிதானம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அக்கிரமம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. தகப்பனே, சுத்தமான கைகளோடு ஆண்டவரே இந்த பரிசுத்த சமூகத்தை நிற்க எனக்கு கிருபை தாரும், என் பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, தாவீது அருமையாய் சொல்றார், எனக்கு கையின் சுத்தத்துக்கு ஏற்றதாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய கை சுத்தமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். வேதம் சொல்லி குத்தமான கைகள் அவன் பலத்திருப்பான் சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். காலையில நம்மை நாம் நிதானித்து பார்ப்போமா? கர்த்தர்கிட்ட சொல்வோம், ஆவியானவர் நம்மளோட இடைப்படட்டும், கர்த்தருடைய சமூகத்தை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆண்டவரே, சுத்த கைகள் எனக்கு தாரும், சுத்தமான கைகள் எனக்கு தாரும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நம்மை கேட்டு நம்மை நிதானித்து பார்ப்போமா? ஆவியானவர் நம்மை உணர்த்திருக்கும் போது நம்ம அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சுத்த கரங்களை எனக்கு தாருங்க ஆண்டவரே, சுத்த கரங்களோடு நாம் உங்களுக்கு முன்பதாக கையை உயர்த்தணும். ஆண்டவரே, எனக்கு சுத்தமான கைகளை தாரும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சுத்த கைகளோடு இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியுமே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல பரிசுத்தமான இடத்துல நிற்குமே. ஆண்டவரே, கர்த்தாவே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, கைகளை சுத்தம் காணப்படத்தக்கதாய் ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய கைகளை அநியாயம் இருந்ததா, ஆண்டவரே கையில சபிக்கப்பட்ட பொருள் இருந்ததா, தீவினை இருந்ததா, ரத்தம் இருந்ததா, தகப்பனே தத்தளிப்பின் பாத்திரம் இருந்ததா, ஆண்டவரே திருடு இருந்ததா, ஆண்டவரே கள்ளத்தராசு இருந்ததா, பொய் இருந்ததா, ஆண்டவரே எங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை ஒரு விஷயம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. அன்றைய கர்த்தருக்கு கேட்ட அந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் அன்றைய கர்த்தருக்கு விரோதமாய் அன்றைய என் கைகளில் காணக்கூடிய எல்லா அசுத்தங்களும், எல்லா தீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, என் கையின் சுத்தத்துக்கு தக்கதாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று தாவீது சொன்னது போல அன்றைய நாங்களும் அன்றைய கர்த்தருடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சுத்த கரங்களை எங்களுக்கு கொடுங்க. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம், பரிசுத்தப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, சுத்த கைகளோடு நான் கர்த்தரை தரிசிக்க, கர்த்தருக்கு முன்பதாக ஆராதிக்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்க, கர்த்தருடைய சமூகத்துல நான் கையை உயர்த்த ஆண்டவரே நீங்க ஒருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நாங்கள் இருதயத்தினால இந்த நன்றி செலுத்தியுமே துதிக்கிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களோட இடைப்படுவீராக. இந்த வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் மட்டுமாய் என் தேவனாகிய கர்த்தர் என்று எங்களோட இடைப்பட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாங்கள் விட்டு விடாமல் அதன்படி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க இருக்கிறவனமாய் நாங்களும் அன்றை எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே நாங்களும் தேடி வர எங்களுக்கு கிருபை தருவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகீனமாய் பலவீனமாய் இருக்கிற யாவரையும் ஒரு கருத்தை ஒப்புட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவை நோய்களை குணமாக்குற தேவன், பிராணின் அழுக்கை மீட்டுகிற தேவன், நீரும் ஒருத்தர் ஆண்டவரே. கர்த்தாவை எப்படியாவது கர்த்தாவை ஆசீர்வதியும் உடைய ஜனங்களை கர்த்தர் விடுவி, உடைய ஜனங்களை கர்த்தர் ஆண்டு சுகப்படுத்தும். ஆண்டவரே, நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் தகப்பறீங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பதாக, எந்த ஒரு நோய் அந்த அணுகாதபடிக்கு ஆண்டவரே இந்த கொரோனால இருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பேராக. அப்பா எங்களை காப்பாற்றும் தகப்பன், யாருக்கும் இந்த வெந்த பேர் அணுகாதபடி கர்த்தர் காத்து ரட்சியும். அப்பா ரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றி வழிநடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே எல்லாருக்கும் வேண்டிய நல்ல ஹெல்த்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல ஆண்டு இம்யூனிட்டி பவர் கர்த்தர் தருவீராக, எல்லாருக்கும் பாதுகாப்பை தருவீராக. இயேசப்பா உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். அப்பா அப்படி பிள்ளைங்களோட இயேசு ரத்தத்தை நான் தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டு எந்த அந்த பொல்லாப்பை நேராதபடி கர்த்தர் காத்து கொள்கிற தேவன், இந்த ஜனத்தை காத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்மை செய்யும் ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
காத்துக்கொள்ளுமப்பா. பெருவினமாய் சுகவினமா இருக்க எல்லாம் விடுவீங்கம்ப்பா. சீக்கிரமாய் சுகம் பெறுவோம். கர்த்தரின் நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் கர்த்தர் நீர் கிருபை தான். சீக்கிரமா இந்த சிச்சுவேஷன்ல மாற்றம் காண்டோரே. நாங்கள் அந்த விடுதலோடு கர்த்தரே அந்த சபையில கூடி ஆராதிக்க முடியாது. என் தேவன் நீர் இறக்கம் பாராட்டுவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சூழ்நிலை மாற்றம் காண்டோரே. அந்த இந்தியா தேசத்து மேல கர்த்தரின் மனம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டு மேல, கர்நாடகா மேல, இந்தியா தேசத்துல எல்லா மாநிலங்கள் மேல கர்த்தாவே நீர் மனம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எசப்பா அன்றைய குறைகளை மன்னியும் தகப்பனே. என் குறைகளை மன்னியும் தகப்பனே. எசப்பா எப்படியாவது கர்த்தாவே தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ண முடியாது. அன்றைய உங்க சமூகத்தை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தராவே எங்கள் குறைகளை மன்னியும் அன்றைய இந்த பரிசுத்தப்படுத்தும். அன்றைய உமக்கென்று வாழ ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தான். துதியும் கனமும் மகிமையும் வெகு ஜாக்கிரதாய் உமக்கே செலுத்துறோம். கர்த்தர் தொடர்ந்து கூட இருந்து ஆசீர்வதியும். நன்மை செய்து ஆராதனை வேலைக்காய் செலுத்துறோம். எல்லா துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துறோம். மாறாத அன்பின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் நம் அனைவரும் என்றும் என்றும் என்று பாதுகாப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து பாதுகாப்பா இருங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you all.